எல்லா பிள்ளைகளும் நல்லா படிக்குங்க. பரிசுத்த பிள்ளைகள் மகிழ்ச்சி ஆசீர்வாதமான இந்த நாளில் இந்த பிற்பகல் வேலைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, சொல்லிக்கிறோம் சுவாமி. காலை நேரம் முதல் மட்டும் எங்களோடு கூட இருந்தீரப்பா, அதற்காக உமக்கு நன்றி. மதிய வேளையிலும் நாங்கள் நல்ல முறையிலே சாப்பிட்டு மறுபடியும் இந்த விடுமுறை தொடர்ந்து நடத்த ஆண்டவரை தவிர கிருபைக்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த நாளில் இங்கே வந்திருக்கிற பிள்ளைகள், ஆசிரியர்கள், இயக்குநர்கள் ஒவ்வொருவருக்காக உண்மை நன்றியோடு சொல்லியிருக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் நாங்கள் உங்கள் வீட்டை சென்று சொல்லக்கூடிய பகுதியை நாங்கள் நடத்த இருக்கிறோம். ஆண்டவர் தாமே ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் உடைய முடிவை எங்களோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டுமாய் மீட்பர் பாதம் பணிந்து இருக்கிறோம். இறக்கமுள்ள நல்ல தகப்பனே. சந்தோஷமா இருக்கீங்களா? நல்ல சங்கடமா இருக்கா? ஆமாவா? இப்போ நம்மளோட ஃபார்முலா சொல்லலாமா? சொல்லலாமா? தர்பூசணி ஆக்ஷன் பண்ணுங்க. சரியா? அக்கா ஆக்ஷன் பண்ணுவாங்க, அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. வாட்டர்மெலன், அன்னாசி, திராட்சை. திராட்சை சொல்லும்போது எல்லாரும் தெரிவிக்கணும். சரியா? புதுசு கிடையாது தானே, இது தெரியும் தானே? எல்லாம் சொல் பண்ணலாமா? வாட்டர்மெலன், பைனாப்பிள், கிரேப்ஸ். எலும்பு
நாடாக மீட்பு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. நான் எனக்கு தமிழே நான் உங்களுக்கு செய்தவர்கள் நீங்கள் செய்கிற மாதிரியே காண்கிறேன். எப்ப மானத்தை காப்பாற்ற பிள்ளையாச்சு. சரி, ஓகே. சரி. கதை பிடிக்குமா எல்லாருக்கும்? ஒரு கதை கேட்கலாமா? ஒரு ஃபேமிலியில 4 பிள்ளைங்க இருந்தாங்க, அம்மா அப்பா அப்படியே ஒரு ஃபேமிலியா இருந்தாங்க. அந்த வீட்டை சுத்தி நிறைய வீடு இருக்கும். நம்ம வீட்டை சுத்தி நிறைய வீடெல்லாம் இருக்கும் தானே. அதே மாதிரி அந்த வீட்டை சுத்தி அந்த வீட்டுக்கு பேக்ல ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுல அவங்க வந்து சிஎஸ்சி கிறிஸ்டியன்ஸா இருந்தாங்க. அந்த ஊர் வந்து ரொம்பவே ஹிந்து மக்கள் வாழிய ஒரு ஊரு. சைலண்ட் உட்காருது கொஞ்சம் முரசு பட்டு சைலண்ட் உட்காருது இது ரெண்டு நீ கல்யாணம் பண்ண மாதிரி எனக்கு சேர்த்து அப்பா மட்டும்தான் வந்து வேலைக்கு போயிட்டு பிள்ளைங்க கொஞ்சம் அமைதியா அப்பா மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. 3 பெண் பிள்ளைங்க இருந்தாங்க, ஒரு பையன். அப்படி 4 பிள்ளைங்களையுமே அவங்க வந்து கூலி வேலை செஞ்சு தான் வளர்த்துட்டே இருந்தாங்க. அப்போ உங்க வீட்டுக்கெல்லாம் விசிட் வருவாங்க தானே அப்பா ஸ்டேஜ் அவங்க என்ன போட்டிருப்பாங்க, ஒரு மாதிரி அங்கி அந்த மாதிரி போட்டுருவாங்க. ஆனா அந்த ஊர்ல வரும்போது அந்த பிள்ளைங்க எல்லாமே வந்து அதை ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அந்த பாஸ்டர் வந்து பார்க்கவே இந்த பிள்ளைங்க கேட்டு போவாங்க. அந்த பாஸ்டர் வந்து எப்பவுமே வந்து பேக்கெட்ல கொஞ்சம் ஸ்வீட் வச்சிருப்பாங்க. இந்த பிள்ளைங்களை கொடுக்கறதுக்காக அந்த பாஸ்டர் வந்து ஸ்வீட் வச்சிருப்பாங்க. இதுக்காகவே இந்த பிள்ளைங்க அந்த வீட்டுக்கு போவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பிள்ளைங்களோட பேரண்ட் வந்து வெளியே எங்கேயாச்சும் போனோம்னாலும் அந்த வீட்டை தான் விட்டுட்டு போவாங்க. அந்த வீட்டுல வந்து ஒரு தாத்தா இருந்தாங்க, வயசான ஒரு தாத்தா. அந்த வீட்லயுமே 4 பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப பெரியவங்க. அப்பவே அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதே அவங்க எல்லாம் மேரேஜ் ஆன பெரியவங்க. ஆனா யாருமே அந்த தாத்தா பாட்டி கூட இல்ல. எல்லாருமே வந்து ஒரு ஹை லெவல்ல இருந்தாங்க, தூர இடத்துல இருந்தாங்க. அப்படி அந்த தாத்தா பாட்டி கவனிக்கிறதுக்கு யாரும் இல்ல. ஆனா அந்த தாத்தா பாட்டிக்கு ஏதாவது வேணும்னா இந்த பிள்ளைங்களை வந்து அந்த தாத்தா பாட்டி கூப்பிடுவாங்க. எந்த ஒரு ஹெல்ப் பண்ணாலும் கடையில ஒரு திங்ஸ் வாங்கணுமா எதுக்குனாலும் இந்த பிள்ளைங்க தான் அவங்களை ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா வந்து தாத்தா வந்து நைட் வந்து ப்ரேயர் பண்ணுவாரு. முழங்கால நின்று தான் ப்ரேயர் பண்ணுவாரு. அப்பவே அவருக்கு ரொம்ப வயசே இருக்கும். முழங்கால நின்று ஒரு 3 வார்த்தை தான் ப்ரேயர் பண்ணுவாரு. நீங்க ஒரு ஸ்டோரி கேட்டீங்க தானே இங்க. அந்த 3 தாத்தா வந்து எத்தனை வார்த்தை சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க? அதே மாதிரி இந்த தாத்தா வந்து 3 வார்த்தை தான். என்னன்னா கடவுளே இந்த பிள்ளைங்களை வச்சீங்க. இந்த வார்த்தை அந்த பிள்ளைங்க வந்து எப்பவுமே கேட்பாங்க. இந்த தாத்தா எப்பவுமே முழங்கால நின்று வானத்தை நோக்கி வந்து இந்த ப்ரேயர் பண்ணுவாங்க. கடவுளே இந்த பிள்ளைங்களை வச்சீங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுவாங்க. அது வந்து என்னது நம்ம 2வது நாள் நோக்கம். சரியா? இறைவேண்டல். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இறைவேண்டல். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுச்சு? இந்த பிள்ளைங்க அவங்களுக்கு என்ன பண்ணாங்க? கீழ்ப்படியாங்க. எந்த ஒரு இது சொன்னாலும் இந்த பிள்ளைங்க கீழ்ப்படியாங்க. அப்புறம் அவங்க தாத்தா என்ன பண்ணியாரு? இறைவேண்டல் பண்ணியாரு. யாருக்காக? இந்த பிள்ளைங்களுக்காக. அப்புறமா அந்த வீட்டில் உள்ள ஃபர்ஸ்ட் பிள்ளை 12th படிக்கும் போது இவங்க சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்காங்க. பயங்கரமான இந்து குடும்பம். அந்த சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்காங்க. ஒரு கன்வென்ஷனுக்கு அவங்க கூப்பிட்டு அவங்க போனாங்க. அதுக்கு பிறகு சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்காங்க. சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வருது அவங்களுக்கு. நிறைய பிரச்சனைகள். அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் வெறுக்காங்க. நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த ஃபேமிலிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கு. ஆனாலுமே வந்து அவங்க சர்ச்சுக்கு போக பின்பற்றல. அந்த வீட்டில் 3வது பிள்ளை இருந்துச்சுல, ஃபர்ஸ்ட் 3 பொண்ணு பிள்ளைங்க. அதுல 3வது பிள்ளை வந்து 7th படிச்சுட்டு இருந்தாங்க. நீங்க சர்ச்சை வரும்போது எத்தனை பேர் பைபிள் கொண்டு வருவீங்க? பைபிள் கொண்டு வர வந்து நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கு இப்போ உள்ள காலகட்டத்திலே. ஆனா அந்த இந்து குடும்பம், அந்த ஊரே ஒரு ரொம்ப ஹிந்து. இப்பவுமே நிறைய ஹிந்து பெண்களெல்லாம் இருக்குன்னா அதே மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த பிள்ளைங்களுக்குமே அப்ப என்ன இருந்துச்சு? இந்த பைபிளை வந்து சர்ச்சை வந்து கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணாங்க. ஆனாலுமே வந்து அந்த பைபிளை தூக்கிட்டு சர்ச்சை போறாங்க. நீங்க எல்லாம்
பிரச்சனைகள் இருக்கு. ஆனாலுமே வந்து அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணியாங்க, படிக்க வைக்காங்க. இந்த பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்காங்க. படிக்க வச்சு அந்த ஃபர்ஸ்ட் பிள்ளை வந்து 12th எழுதியா, இந்த டியூஷன் இல்ல, எதுவுமே இல்ல. அந்த டைம்ல ஸ்கூல்ல செகண்டா வராங்க பிள்ளை, ஃபர்ஸ்ட் பிள்ளை. அடுத்து அதே மாதிரி செகண்ட் பிள்ளை படிப்புல வந்து அந்த ஆண்டவர் வந்து உயர்த்திட்டே இருக்காரு. ஆனா ஊரை சுத்தி நிறைய எதிர்ப்பு இருக்கு, நிறைய பேர் கிளாஸ் எடுத்துக்கிட்ட அப்படி எல்லாமே இருந்த பிறகு இந்த பிள்ளைங்க இப்படி இருக்காங்க. அடுத்து அவங்க அப்பா வந்து ஒரு சிக்கானவர், அப்படின்னா அடிக்கடி வந்து சுகம் இல்லாம எல்லாம் வரும். அந்த பிள்ளைங்க என்னன்னா காலையில எழுந்தின உடனே அவங்க விவசாயம் செய்வாங்க. விவசாயம் தெரியும் தானே, கீரை பயிர் இந்த மாதிரி எல்லாம் நடுவாங்க. நட்டு தண்ணியெல்லாம் விடணும் தானே, 2 டைம் தண்ணி விடணும். அப்ப இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முன்னாலே என்ன பண்ணுவாங்க, எழும்பிட்டு நீங்க எப்ப எழுப்புவீங்க, வேன்ல இருக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னே. இந்த பிள்ளைங்க எல்லாம் அப்படி கிடையாது. காலையில அவங்க பேரண்ட்ஸ் எழுப்பி விட்ட உடனே எழுப்புவாங்க. எழுப்பி என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் படிப்பாங்க. அப்புறமா என்ன செய்யணும், இந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி விடணும். தண்ணியெல்லாம் எப்படி இருக்கு, ஈஸியா கிடைக்குது தானே. நம்ம பைப்பா ஓபன் பண்ணாலே தண்ணி வருது. அப்ப எல்லாம் அப்படி இல்லை, செருவுக்கு ஒரு பைப் இருக்கும், அங்க போய் தான் தண்ணி பிடிச்சி இந்த செடிகளுக்கெல்லாம் விடணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு ரெடியாகி போவாங்க. அதே மாதிரி ஈவினிங்கும் அப்படியே தான். அவங்க வந்து பேரண்ட்ஸ் கீழ்படிச்சாங்க. முதலாம் நோக்கம் என்னது, கீழ்ப்படிதல். 2ஆம் நோக்கம், 4 நோக்கம் என்னது, இறைவேண்டல். இப்ப பிள்ளைங்க யாரும் கீழ்படிச்சாங்க, பேரண்ட்ஸுக்கு. இங்க இருக்கிற எத்தனை பிள்ளைங்க பேரண்ட்ஸ் கீழ்படுத்தீங்க, ஒரு சின்ன வேலை செய்ய சொன்னா கூட செய்ய மாட்டீங்க, அப்படிதானே. பேரண்ட்ஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுவீங்களா, ஹெல்ப் கையை தூக்கிட்டு வளர்ந்துட்டே இருக்காங்க. ஆனா வந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் வந்து எந்த நிலையிலேயே வந்து இந்த பிள்ளைங்க அமைதியாருங்க, எந்த நிலையிலேயுமே வந்து ஆண்டவர் என்ன செய்யல, கைவிடவே இல்லை. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்ல, அந்த வீட்டையுமே ஆசீர்வதிச்சாரு. அந்த 3 பிள்ளைங்களும் ரொம்ப நிறைய படிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு வசதி இல்லை. அப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்துல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 3 பெண் பிள்ளைங்களை வச்சிருக்கீங்க, எதுக்கு இந்த பிள்ளைங்களும் படிக்க வைக்கணும், ஒரு பையனை மட்டும் படிச்ச வச்சா போதுமே. அப்படிதான் அந்த வீட்டை சுற்றி இருக்கவங்க, சொந்த பந்தம் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையால இந்த பிள்ளைங்க எல்லாருமே 3 டிகிரி 4 டிகிரி வரைக்கும் படிச்சாங்க. அப்படி படிச்சு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, உயர்த்த ஆரம்பிச்சாரு. புதுசா வீடு கட்டினாங்க. அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையிலே திருமணம், அப்படி எல்லாமே நல்ல லெவல்ல பிள்ளைங்க வர ஆரம்பிச்சாங்க. இப்போ அடுத்த அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வந்து அங்க வந்து வித்தியாசமா சொல்லுவாங்க. அப்படின்னா வேலைக்காரங்க அப்படிதான் முன்னாடி சொல்லுவாங்க தானே. இவங்க கிறிஸ்தவமா மாறினனாலதான் இவங்க வந்து உயர்த்திருக்காங்க, இவங்கள நல்லா படிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சாட்சி அப்படியே மக்களால அந்த குடும்பத்துல வளர்ந்தவதான் நான் தான் வந்து 7th வரைக்கும் ஹிந்துவா இருந்து கிறிஸ்டியனா ஆனது. எங்க ஃபேமிலி வந்து 2004ல தான் வந்து ரட்சிக்கப்பட்டது. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஸ்டோரி சொல்லி கொடுக்கணும் நிறைய டைம் நினைச்சிருக்கேன். சான்ஸ் கிடைக்கல. ஆண்டவரை வந்து நம்ம பிடிக்கும் போது ஆண்டவர் எந்த விதத்திலையும் நம்மள கைவிடவே மாட்டாரு, கண்டிப்பா உயர்த்துவாரு. அதனால நம்ம வந்து பைபிள தூக்கிட்டு வரும்போது யோசிக்கவே கூடாது, நம்ம எதுக்கு தூக்கின்னு யோசிக்கவே கூடாது. பைபிள நம்ம சுமந்தா பைபிள் நம்மள சுமக்குமா, கண்டிப்பாவே சுமக்கும். ஆண்டவர் எங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே நல்ல லைஃப் தந்திருக்காங்க. நான் மட்டும்தான் ஜாப் போகல, மற்ற மாதிரி என்னோட 2 அக்காவுமே ஜாப்ல இருக்காங்க, தம்பி நல்ல ஜாப்ல இருக்கான். எங்க ஃபேமிலியே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமும் அதே மக்களுக்கு நடுவில் தான் ஒரு வசனம் சொல்லுவோம். சரியா, அதுல இருந்து ஒரு பொருள் இருக்கும், சரிங்க நினைக்கிறேன். அந்த பொருளை போய் எடுத்துட்டு வரணும். ஓகேவா, ஓடும்போது யாரையும் இடிச்சு தள்ளி போட்டாரு பொறுப்பு இல்லை. ஓகே, நம்ம சும்மா எடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. டிஃபரெண்ட் 2 புக்ஸ் கரெக்டா. சித்தி
அவளை கிருபையாய் காண செய்ததற்காக நன்றி இயேசுப்பா. இவைகளெல்லாம் நினைத்துக்கொள். அவர்கள் வழிகளை சொல்லி தருவார் இயேசுப்பா போல. இயேசுப்பா, என் மகளுடைய கரங்களை பிடித்து நீங்கள் அவளோடு கூட இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். ஐஷு 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 நம்ம திறமையில பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். அப்படியா? ஆமா. பாதுகாத்தேன் பாத்தியா? எங்க போனாலும் ஏர் பண்ணிட்டு போன பைக் வச்சுட்டு போனோம். எங்க போனாலும் ஸ்கூல் கிளம்பி எழுப்பும்போது ப்ரேயர் பண்ணி பைக் வச்சுட்டு தான் சரியா? சரி.